पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் என்பது சூரியனும் சுக்கிரனும் இணையும் போது உருவாகும் ஒரு யோகம்தான். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் ஆளும் கிரகமாகவும் சுக்கிரன் செல்வத்தின் கிரகமாகவும் கருதப்படுது. உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருக்கும்போது இந்த யோகத்தின் பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவருக்கொருவர் பகை கிரகமாக இருந்தால் அதன் பலன்கள் குறைவாக இருக்கலாம். உதாரணமாக சூரியன் மற்றும் சுக்கிரனின் இருவரும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர் பணவரவு, தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை ஏற்படலாம். மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி 4ஆம் பாதம் கௌரவத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். அதாவது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் யாவும் விலக போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்பட போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், நெருக்கடிகள் காணாமல் போக போகுது. அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். விரயங்கள்லாம் கட்டுக்குள்ளே வரும். மனதில் நிம்மதி உண்டாகும். வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கூடும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பரிகாரம் குரு பகவானை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் உண்டாகும். அடுத்தது உத்திரட்டாதி. மன உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம். அதாவது விரயஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் ராசிநாதனின் சுப பார்வை அங்கு உண்டாவதால் அவர்களால் ஏற்படும் நெருக்கடிகள் உங்களை நெருங்காமல் போவோம். இதுவரை சந்தித்த போராட்டங்கள், சங்கடங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. மனதில் இருந்த குழப்பம் விலக போகுது. நிம்மதியாக தூங்கிடும் அளவுக்கு எல்லாமே மாறப்போகுது. அதாவது சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய், கேது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார். உடல் பாதிப்பு, நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போவோம். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டிலாம், எதிர்ப்புலாம் மறைய போகுதுங்க. பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. வம்பு வழக்குகள்லாம் எண்டிருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட போகுது. மாதம் முழுவதும் அதாவது சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும். முகம் பொலிவடையும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுதுங்க. அந்நியரால் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போவா. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெலாம் கிடைக்க போகுது. கடந்த கால நெருக்கடிகள் விலக போகுது. உழவு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டிங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்தது ரேவதி. புத்திசாலித்தனம், நிதானமாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம். அதாவது உங்களுக்கு புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம்
வெற்றியாக போகுது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. இடம், வீடு, வாகனம் வாங்கும் கனவுலாம் நனவாக போகுது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பாங்க. எதிர்பார்ப்பையெல்லாம் பூர்த்தி செய்வாங்க. செல்வாக்கை உயர்த்துவாங்க. இது நாள் வரை பிறருக்காக வாழ்ந்த நீங்கள் இனி உங்களுக்காக வாழ தொடங்க போகிறீங்க. உடல் பாதிப்புகள்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால விரயம்லாம் கட்டுப்படும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே நீங்கள் செலவு செய்ய போகிறீங்க. சேமிப்புலாம் உயரப்போகுது. மனதில் நிம்மதி ஏற்படும். வெளியூர் பயணத்தில் ஆதாயம் உண்டாகும். விவசாயம், வியாபாரம், சுயதொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பதவி உயர்வுக்கு தடையாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள்லாம் இனிமேல் விலக போகுது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது ஆண்டாளை வழிபட்டிங்கன்னா நன்மைகள்லாம் அதிகரிக்கும்.